ஒரு மனுஷனுக்கு எப்படி இந்த அளவுக்கு துயரம் வரும், அந்த மனுஷன் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு தாங்குவாரு அப்படின்னு தான் இப்ப ஆக்டர் போஸ் அவர்களுடைய நிலைமையே இருக்கு. அவருடைய வீட்டுல அடுத்தடுத்து 2 துக்க நிகழ்வுகள் நடந்திருக்கு. எப்படி அவரால் இது தாங்கிக்க முடியும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே கேள்வியா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடவுளுக்கு கண்ணில்லையா அப்படின்னு கூட தோணுது. ஆக்டர் போஸ் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். சீரியல் மூலியமா பிரபலமாகி அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் கிடைச்சு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகராகவும் அது மட்டும் இல்லாம வில்லனாவும் நல்லா நடிப்பாரு. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் ஆக்டர் போஸ் அவர்கள். ஆக்டர் சோனியா அண்ட் போஸ் இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்டர் போஸ் அவர்களுக்கு கூட பிறந்தவங்க சிஸ்டரும் அண்ட் பிரதரும் கூட. அவங்களுடைய சிஸ்டர் பேரு வளர்மதி, பிரதரோட பேரு ரங்கநாதன். தன்னுடைய சிஸ்டரான வளர்மதி அப்படிங்கிறவங்க இயற்கை எய்தினாங்க அப்படிங்கறத அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்ப துக்கத்தோட அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய சிஸ்டர் மாரடைப்பால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னும், வளர்மதி அவங்களோட பேர் அப்படின்னும், வளர்மதி அவங்களுடைய போட்டோவுமே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்லோட் பண்ணிருந்தாரு. இந்த சோகமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய தீரா துயரமா தான் இருக்கும். அவங்களுடைய இறுதி சடங்குகளா இருக்கட்டும், அவங்களுடைய வீட்டுலதான் வளர்மதி அவங்களுடைய உடலையுமே வச்சிருந்தாங்க போல. அந்த சமயத்துல போஸ் அவர்களுடைய அண்ணன் ரங்கநாதன் விசிட் பண்ணி வளர்மதி அவங்களுடைய உடலுக்கு பக்கத்துல அஞ்சலி செலுத்திட்டு இருந்தார் அப்படின்னும், அந்த சமயத்துல எதிர்பார்க்காத விதமா அந்த உடலுக்கு மேலேயே மயங்கி விழுந்து அவரோட உயிருமே பிரிஞ்சிருக்காம். தங்கையை இழந்த துக்கம் அவரால் தாங்க முடியல அப்படின்னும், சிவியரான அட்டாக் தான் அவருக்குமே வந்திருக்கு அப்படின்னும் தெரியப்படுத்திருக்காங்க. போஸ் அவர்களுடைய அண்ணன் ரங்கநாதன் இறந்ததை ஆக்டர் சோனியா தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. ரங்கநாதன் அவர்களை பிஎம் அப்படின்னு தான் சோனியா கூப்பிடுவாங்க போல. YPM, இந்த குறுகிய காலகட்டத்திலேயே எங்களை விட்டு பிரிஞ்சுட்டீங்களே, இதுக்கப்புறமா யாருக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்பேன் அப்படின்னு தான் ரொம்ப துக்கத்தோட ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்டர் போஸ் அவர்களுடைய வீட்டுல இந்த 2 துக்க சம்பவம் நடந்ததுல இருந்து அவர் மிகவுமே மனமுடைஞ்சு போயிருக்காராம்.